ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆல்ரெடி நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அதுக்கான போர்வெல் போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே மார்னிங் பூமி பூஜை போட்டாச்சு. அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கிரகப்பிரவேசம் வரைக்கும் நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணணும். ஒரு கட்டத்துலேயும் எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கணும். இந்த வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் மழையில் காற்றுல அந்த குளிரில் எல்லோரும் நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி தான் எங்களுக்கு நாள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி எப்படினாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால தான் மழையிலேயே போய் பண்ணியாச்சு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் வளத்தோட்டம் கிராமத்தில் இருக்க எங்களோட பிளாட்டு. ஆக்சுவலாக மழை பெஞ்சு ரொம்ப சேரும் சகதியமாக தான் இருக்குது. நேற்று ஃபுல்லாக கண்டினியூஸாக மழை, இந்த டித்வா புயல்னால். ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் தான் எங்களோட ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ பூஜை போடுறதுக்காக அந்த கரெக்டான மூலையை தேர்ந்தெடுத்து அங்கே என்ன பண்ணுறாங்க, குழி வெட்டிட்டு அந்த பள்ளத்தில் தான் எல்லா ப்ராசஸும் பண்ண போகிறாங்க. அந்த பள்ளத்தை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பள்ளம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா மணல்லாம் மண் ரொம்ப ஈரமாக இருந்தது. களிமண் தான் ஆக்சுவலாக, மொத்த களிமண். ஆனால் பள்ளம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பட் எங்களுக்கு நடக்கிறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சேறு கால்லாம் எரிச்சல் ஃபுல்லாக ஒரு பக்கம் மேலெல்லாம் ஏறும், கீழெல்லாம் ஏறும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பள்ளம்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது உள்ளே பார்த்திங்கன்னா பிள்ளையார், மணல்லே பிள்ளையார் செஞ்சிட்ருக்காரு. அடுத்த ஸ்டெப்பாக அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதை பாருங்கள், பள்ளத்துக்குள்ளே மண் பிள்ளையாரை ரெடி பண்ணியாச்சு. மழை பெய்யறதும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுதாங்க எங்களோட பிளாட் ஏரியா. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வைக்கிறதுக்காக 9 செங்கல் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இது எல்லாமே வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சு பூஜை பண்ண வேண்டியதுதான். இப்போ அதுக்காக தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மழைன்றதுனால எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் வரல, ரொம்ப மழை அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ என்ன பக்கத்தில் என்ன பண்ணுறது, 5 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கல்லும் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுமே வச்சு டெக்கரேஷன் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு தேவையான எல்லா பூஜை பொருட்களும் நேற்றே வாங்கி வச்சிட்டோம். நேற்றும் மழை கொஞ்சம் அப்படியே விட்டுருந்த டைமில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம், பூ, தேங்காய், பூசணிக்காய் தாங்க பயங்கரமான ரேட்டு. 1 kg 50 rupees. உங்கள் ஏரியாலலாம் என்ன விலை விற்கிது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வாங்கியாச்சு. அவல், பொரி, பச்சரிசி, வெல்லம் இதுவும் வாங்கி எல்லா பூஜை சாமானும் நேற்றே ரெடியாக வச்சாச்சு. ஏர்லி மார்னிங் எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்தாச்சு. இங்கே இந்த கல்லெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே அங்கே பிள்ளையாரும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. முதல்ல மஞ்சள் தூவி, அதுக்கப்புறமா குங்குமம் போட்டு வச்சு, பூ வச்சு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க செங்கல்லாம் இங்கே கொண்டு வச்சு அதை பூஜை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ள பிள்ளையார் மொத்தம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே மாங்கொத்து, வேப்பிலை கொத்து எல்லாம் வச்சு எல்லா செங்கலுக்கும் பூ வச்சு இவங்கள தான் எங்களோட இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்களாக நினச்சி இப்போ வழிபாடு பண்ண போகிறோம். விளக்கேற்றுறதுக்கு தாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன்னா ரொம்ப காற்று, மழை. கிட்டத்தட்ட 7-8 தீப்பெட்டி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கதம்பொடியும் தூவி அலங்காரம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட வேண்டியது தான். விளக்கேற்றவும் அவ்வளோ கஷ்டம், கற்பூரம் ஏற்றவும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கற்பூரம்லாம் கப்புன்னு பற்றிக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே ரொம்பவே அவஸ்தைப்பட்டாச்சு. ஏன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் விட்டாலும் நனையுது. எங்கள் கை, துணி எல்லாமே ஈரம். அதனால் ரொம்ப அவஸ்தைப்பட்டு கடைசியில் எப்படியோ ஏற்றி தேங்காய் உடைச்சி
தீபாராதனை பண்ணியாச்சு. அடுத்ததாக ரெடியாக பூ மஞ்சள்லாம் போட்டு குடத்துல வச்சுருக்க தண்ணியை எடுத்து ஊற்றி பூஜை பண்ண வேண்டியது தான். அதில் ஊற்றி அதில் வந்து இந்த நவதானியங்கள் போட்டு கற்பூரம் சுற்ற விடுவாங்க. அதை நல்லா ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக கட்டணும் அப்படின்னு ப்ரே பண்ணியாச்சு. அடுத்ததாக தண்ணி ஊற்றுற ப்ராசஸ் தான். இதை வந்து 5 பெண்கள் ஒன்றா சேர்ந்து பிடிச்சி ஊற்றணுன்னாங்க. அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஊற்றுனா வந்து பள்ளம் ஃபுல்லாகிடும் அப்படின்றதுனால ஒரு குவான்டிட்டி 3 தவளையிலேருந்து ஊற்றிட்டு கற்பூரம் ஏற்றி அதை தான் வந்து சுற்ற விட்டுட்ருக்காங்க. இது வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக சுற்றி இங்கே வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்து நிற்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நவதானியங்கள்லாம் போட்டு பூஜையை முடிச்சிருவாங்க. இந்த நவதானியம்லாம் எப்படி நல்லா முளைச்சி வருதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர் சைடெலாம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.